கோவையை ஒழுக்கும் 40 கோடி ரூபாய் மெகா ஊழல். கோவை மாநகராட்சி கூட்டமே கலைபரமான ஷாக். பெண் கவுன்சிலர் சேலையை இழுத்து திமுக கவுன்சிலர்கள் அடாவடி செய்யும் அதிர்ச்சி வீடியோ. திமுக ஆட்சி காலத்துல கோவை காந்திபுரம் ஏரியாவுல செம்மொழி பூங்கா கட்டினாங்க. 45 ஏக்கர்ல அமைஞ்ச பூங்காவை அன்றைய முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சாரு. இந்த திட்டத்துலதான் 40 கோடி ரூபாய்க்கு இமாலய ஊழல் நடந்திருக்கிறதா வகை கிளப்பின சவுத் சோன் கான்ட்ராக்டர்கள் அசோசியேஷன் முதல்வரோட தனிப்பிரிவுக்கும் இது தொடர்பா புகார் அனுப்பியிருக்காங்க. முதல்ல 45 கோடி ரூபாய்க்கு திட்டத்தை ஆரம்பிச்சு கடைசியில 80 கோடி ரூபாய்க்கு செலவு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. போலியா பல பில்களை உருவாக்கி கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுட்டாங்க. இந்த விவகாரத்தை விசாரிச்சா இன்னும் பல ஊழல் பூதம் கிளம்புன்னு அந்த புகார்ல கூறியிருக்காங்க. திமுக ஆட்சியில ரோடு போடாம போட்டதா கணக்கு காட்டி சில கோடிகளை சுருட்டின வழக்கு விசாரணை சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்துல கோவை மாநகராட்சி ஊழல் விவகாரமும் இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு. இப்படி ஒரு பரபரப்பான சூழல்ல கோவை மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் நடந்துச்சு. காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி செம்மொழி பூங்கா ஊழல் தொடர்பா பேசினதோட மேயர் ரங்கநாயகி இருக்கையை முற்றுகையிடவும் முயற்சி பண்ணாங்க. இதை பார்த்து டென்ஷனான திமுக கவுன்சிலர்கள் காயத்ரியோட கடுமையா வாக்குவாதம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல திமுக பெண் கவுன்சிலர்கள் கொஞ்சம் பேர் காயத்ரி பிடிச்சு கீழே இழுக்க அந்த இடமே கலைபரமா மாறி இருக்கு. சில பெண் கவுன்சிலர்களே காயத்ரி புடவையை இழுத்து எல்லை மீறி நடந்துகிட்டாங்க. இது தொடர்பான வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கோவை மாநகராட்சி சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க இந்த நிலையில காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் காயத்ரிக்கு எதிராகவே மேயர் நடவடிக்கை எடுத்தாங்க. காயத்ரி மற்றும் சில கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட் செய்யறதா மேயர் ரங்கநாயகி அறிவிச்சாங்க. இதை கேட்டு ஷாக்கான காயத்ரி உடனடியா மாநகராட்சி அரங்கை விட்டு வெளியே வந்து பரபரப்பான பேட்டியும் கொடுத்திருக்காங்க. நான் மரியாதைக்குரிய ஆணையாளர் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். தினமலர்ல 40 கோடிக்கு ஊழல்னு போட்டிருக்காங்க. இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துருக்கோம். மன்றத்துலதான் உட்கார்ந்தா பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை, முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. இது வெறும் தினமலர் மட்டும் சொல்லல, பத்திரிகை மட்டும் சொல்லல. ஒரு வார காலமாக மாநகராட்சியில ஆடிட்டிங் நடந்தது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்போ இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்துல, ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்லாம் அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்று பாருங்க. கரைப்படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலடி வெங்கடாஜல் அவர்கள் மகிழ் சொல்கிறேன், மார்த்தட்டி சொல்லுவேன். காங்கிரஸ்காரங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. எங்கள் மாநில தலைவர் மாணிக் தாகூர் என்ன பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காரு. நெஞ்சம் நிமிர், நேர்மையாக இரு, லஞ்சம் தவிர. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவாரு. அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க. சும்மா விட மாட்டோம்.
என் சேலையை இழுத்து பிடிச்சு அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க. முதல்வர் விஜய் சாருக்கு இது தெரிஞ்சா உங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுருவாருன்னு ஆவேசம் காட்டினாங்க. இவ்வளோ நடந்த பிறகு பஞ்சாயத்து முடியல. மாநகராட்சி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த காயத்ரியை பின்தொடர்ந்து வந்த திமுக கவுன்சிலர்கள் மறுபடியும் சீண்ட மறுபடியும் பரபரப்பு. லடாய்க்கு நடுவுல இருதரப்பு கவுன்சிலர்களும் தோள் மேல பாசமா கை போட்டுக்கிட்டு சண்டையை கண்டினியூ பண்ணது தனி கதை. இந்த